அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. காம்பவுண்டு சுவரோட இணைத்து மாடிப்படி அமைக்கலாமா? இப்போ மொட்டை மாடிக்கு போவோம் இல்லையா, அந்த மாடிப்படி 100க்கு 90% பேர் வீட்டில் இருக்கக்கூடிய தவறுகளை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ அதாவது சகிக்கவே முடியாத, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையும் ஒரு வருத்தமும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே நாளில் மாறணும். ஒரே நாளில் மாறுமா அப்படின்னா மாறாது. ஆனால் ஒரு நாள் மாறும். அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் அந்த ஒரு நாள் மாற்றம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக மணக்கரை, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணக்கரை மலை பார்வதி தாயாரை மலை மேல் இருக்கக்கூடிய தாயாரை தரிசனம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த மலை போல் இருக்கக்கூடிய தடை கூட உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமாக அது தெரியப்பட்டு நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கணும் இல்லையா? அப்போது எல்லாருமே ஒரு முறை அந்த தாயாரை பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையில் வசிக்கலாம், கோயம்புத்தூரில் வசிக்கலாம், எங்கு வசித்தாலும் இந்த தூத்துக்குடி மாவட்டம் மணக்கரை மலை பார்வதி தாயாரை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போது இந்த காம்பவுண்டு சுவருடன் இணைத்து மாடி கைப்பு, அதாவது மாடிப்படி அமைக்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த மனை இருக்குது அப்படின்னா காம்பவுண்டு சுவர் சுற்றி கட்டியிருப்பாங்க. அந்த வெளிப்புற படிக்கட்டு பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டு சுவரோடு சேர்த்து மேலே ஏறி உச்சத்தில் நான் உச்சத்தில் தான் அமைச்சிருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி டைப்பில் தான் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் அது மாடி படிக்கட்டு அப்படிங்கிறது கேண்டிலிவர் டைப்பில் தான் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு சுவரோட இணைத்து கட்டக்கூடாது. 2. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி என்ன நிறைய பேர் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நான் காம்பவுண்டை ஒட்டாமல் காம்பவுண்டுக்கு மேலே என்னுடைய படிக்கட்டு வருது சார், ஆனால் காம்பவுண்டு சுவரை ஒட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தவறு தான். காம்பவுண்டு இந்த இப்போ படிக்கட்டு கட்டுறீங்க அப்படின்னா படிக்கட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடைவெளி இருக்கணும். இதுதான் நல்லது. அப்போது வாஸ்துவாக நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா எது நல்ல விஷயம், எது நம்ம சரியான முறையில் பின்பற்றணும் அப்படிங்கிறத தயவு செய்து அனலைஸ் பண்ணி கொஞ்சம் அதை திங்க் பண்ணி நீங்கள் கட்டினா நல்லது. அப்போது வாஸ்து முறைப்படி ஒரு வீடு கட்ட போகிறோம், படிக்கட்டு எப்படி அமைக்கணும், எந்த முறையில் அமைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த எந்த மூலையில் அமைக்க போகிறோமோ அந்த மூலையினுடைய அளவு என்ன, அந்த ஸ்டெப்ஸினுடைய அளவு என்ன, நம்ம எந்த மெத்தடில் அந்த படிக்கட்டு அமைக்கணும். படிக்கட்டுக்கு கீழே சில பேர் சொல்கிறாங்க, படிக்கட்டுக்கு கீழே நான் ஏதாவது ஒரு ரூம் மாதிரி அமைச்சிக்கலாமா அப்படின்னா அதுவும் அமைக்கக்கூடாது. படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம், டாய்லெட், அந்த படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு. வாழ்க்கையில் வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு தான். நம்மளுடைய ஏற்றம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மாற்றமும் ஏற்றமும். மாற்றம் வந்த பிறகு ஏற்றம் வரணும் இல்லையா? அப்போ அந்த ஏற்றத்திற்கு எது நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு தான். அதனால் மாடிப்படி சும்மா சாதாரணமாக நம்ம மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏனா தோணமாக, அதாவது எப்படிலாமோ அமைக்கிறாங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வகையில் வீடு கட்டுறீங்க. அதே போல் தவறுகள் பண்ணாமல் வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா காம்பவுண்டு சுவரை ஒட்டக்கூடாது. காம்பவுண்டு சுவருக்கும் படிக்கட்டுக்கும் கேப் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து மிக கவனமாக வீட்டை கட்டணும். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.